திரு அக்னீஸ்வரன், உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? எல்லாரும் ஒன்று சேரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? இல்லை, கட்சியினுடைய தலைமை, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படி அதை வைத்து தான் இருக்கிறது. ஏன்னா கட்சி அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆகையினால இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இப்போ இவங்க சொல்கிறாங்க, இதை நீங்கள் எந்த முடிவு எடுப்பீங்கன்னா, நான் எந்த முடிவும் இதில் விமர்சிக்கக்கூட முடியாது. ஆக ஒரு உள்கட்சி, அந்த உள்கட்சியில் பல கட்டங்களை தாண்டி தான் இன்னைக்கு இந்த கருத்துக்கிறது விமர்சிக்கப்பட வேண்டாத கருத்து தான். அந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை தேவையில்லை. இல்லை, அதாவது இதை தலைமை தான் முடிவெடுக்கும். அதிமுகவின் தலைமை இதை எதிர்கொள்ளும், முடிவெடுக்கும், சரி செய்யும். அது எப்படின்றது போது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக மாற்றி, ஆகையினால இதை எப்படி இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்றத சில பேர் இயக்குபவர்களாக இருக்கலாம். ஆனால் அதை இயங்குகூடிய இடத்தில் இருப்பது அதிமுக என்கிற மாபெரும் நிறுவனம். அம்மையார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இரட்டை இலை சின்னம். இப்போ இந்த இயக்கத்தின் கீழ்தான் இவங்களெல்லாம் பயணிக்கிறாங்க. அதனால் இது தேர்தல் நேரத்தில் இது போன்ற இதில் அங்கங்கே வரத்தான் செய்யும். கூட்டணி கட்சி, அதிமுகவோட கூட்டணி கட்சி தலைவர் அவர் எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல தருணங்களில் அதிமுக இந்த கூட்டணி சேரும்போது கூட அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் அந்த தலைவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் இந்த ரியாக்ஷன், எல்லாரும் ஒன்று சேரணும்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? எல்லா வழக்குகளையும் திரும்ப பெற்றுட்டாங்களா? அதுக்கு முன்னெடுப்பு என்ன? அப்படின்னா இவ்வளவு காலகட்டம், இவ்வளவு ஒரு வழக்குகளை சந்தித்து, இவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த காயத்திற்கு மருந்து போடுவது யார்? எல்லாம் அவங்கவுங்க பார்வையில் நின்று பார்க்குறாங்க. ஆனால் இது எல்லாமே அவங்கவுங்க தனி மனித பார்வையாக அது போயிடக்கூடாது. இந்த இயக்கத்தின் சார்ந்த பார்வையாக இருக்கணும். அது இயக்கத்தின் சார்ந்த, இயக்கத்துக்கு நன்மை பயக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே அவர் சொல்கிறாரு. அப்போ ஏன் வழக்கு போட்டீங்க? அப்போ வழக்கு நிலுவையில் இருக்க. தேர்தல் ஆணையத்தில், உச்ச நீதிமன்றத்தில், மாநில உயர் நீதிமன்றத்தில் போட்ட வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கிவிட்டு தான் நீங்கள் இந்த முயற்சிக்கு வருகிறீர்களா? வாபஸ் வாங்கிட்டு தான் பேச்சுவார்த்தைக்கே வரணும்ன்றீங்க? இல்ல, ஒரு குறைந்தபட்சம். அப்ப நாங்க சமரசத்துக்கு வர்றோம், ஒத்துக்கலைன்னா நாங்க நீங்க அவங்கள்ட்ட இருக்க பிரம்மாஸ்திரத்தை கீழே போட்டுட்டு வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு சார். அதே மாதிரி இத்தனை வழக்குகளையும் தாண்டி ஒருவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அது என்ன? சரி, நீங்க அங்க அந்த எடப்பாடி அவர்களுடைய அந்த லீடர்ஷிப் என்னங்கிறத நீங்க டிஃபைன் பண்றீங்க. நீங்க அவரை விடுங்க சார். ஒரு கட்சி சார், இந்த கட்சியை சிதைப்பதற்கும் சின்னாபின்னப்படுத்துவதற்கும் ஒரு கூட்டணி பலவீனமா இருக்குதுன்றதை காட்டிக்கொண்டே இருப்பதனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கிறார்கள் என்று பொருள் இல்லை. சரி சார், மறுபடியும் நம்ம பேசலாம். ஏன்னா அது ரெண்டு விஷயம் இருக்கு சார். வெற்றி அப்படிங்கிறது தேர்தல் வெற்றியா, கட்சிக்குள்ள தலைமை பதவிக்கான அந்த வெற்றியா அப்படிங்கிற ரெண்டு ஆங்கிள் நம்ம பேசலாம். திருப்பிரியன், நீங்க நயினார் அவங்களுடைய ரியாக்ஷன் சேர்த்து சொல்லிடுங்க. அதிமுகவை பொறுத்த மட்டும் அதோட 52-53 வருஷ கால வரலாறுல இந்த கேஸு, இந்த விஷயங்கள்லாம் சர்வசாதாரணம். தலைமை நிலையத்தில் போய் கலாட்டா பண்ணுறது, கல்லடிக்கிறது, கேஸ் போடுறது, கேஸை வாபஸ் வாங்குறது, பிரிஞ்சு போகிறது, சேர்றது, இதெல்லாம் இந்த இதில் இயக்கத்தில் நடக்காதில்லை. ஆனால் கட்சி பலமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணுன்ற போது ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அதற்கேற்ற காரியங்களை செஞ்சாங்க. ஆக்சுவலாக அவர்களெல்லாம் விட எடப்பாடி என்ன ரொம்ப செல்வாக்கானவரா? கட்சி பலவீனமாக இருக்குது, பல தேர்தல்கள் நீங்கள் தோற்றுருக்கீங்க, பல வழக்குகளை தாண்டி வந்திருக்கலாம். ஆனால் வாக்காளர்களை நீங்கள் தாண்டி வரலையே, வாக்காளர்கள் ஓரம் கட்டிட்டாங்கல்ல உங்களை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.